अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி ஆழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஆழ்வார்களுக்குள்ளே ராமபிரானுடைய அவதாரத்திலே மிகவும் ஈடுபட்டவர் குலசேகர ஆழ்வார் என்றே ஆச்சாரியர்கள் எல்லாம் காட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட குலசேகர ஆழ்வார் தாம் அருளி செய்த பெருமாள் திருமொழியிலே முதல் 5 திருமொழிகளிலே அர்ச்சாவதார அனுபவமாயும் மேலே அடுத்தபடியாக 2 திருமொழிகளிலே கிருஷ்ணாவதார அனுபவமாயும் அப்படி பாசுரங்களை அருளி செய்தவர் கடைசி 3 திருமொழிகளிலே ராமாவதார அனுபவத்தையே செய்கிறார். அதிலே 8ஆம் திருமொழி அந்த ராமபிரானுக்கு தாலாட்டு பாடுகின்ற பதிகமாக அமைந்திருக்கிறது. பெரியாழ்வாரும் கூட கண்ணபிரானை தாலாட்டுகின்ற விதமாக மாணிக்கம் கட்டி வைரமிட கட்டி என்று 10 பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார். இங்கே குலசேகர ஆழ்வார் ராமபிரானை தொட்டிலே இட்டு தாலாட்டும் விதமாக ராமபிரான் செய்த செயல்களை எல்லாம் சொல்லி அப்படி அவனுக்கு தாலாட்டு பாடுவதாக பாசுரங்களை அருளி செய்கிறார். அதிலே 9வது பாசுரத்திலே அவனை என்ன தெரிவிக்கிறார் என்றால், அவனை நன்றாக அழகிய திருக்குழல்களை உடையவன் என்று ராமபிரானுடைய அந்த குழலை வர்ணிக்கிறார். அப்படி அழகான குழலை உடைய ராமபிரானே உனக்கு தாலாட்டு என்பது போலே பாசுரத்தை அருளி செய்கிறார். அலையதனால் அணை கட்டி மதிலிலங்கை அழித்தவனே, அலைகடலை கடைந்து அமரர்க்க முதருளை செய்தவனே, அலவலவர் தாம்பாழ கணபுரத்தன் கருமணியே சிலவலவா தேவனே ஸ்ரீராமாதாலேலோ. தலை அவிழு நறுங்குஞ்சி என்கிறார். குஞ்சி என்னால் அந்த குழல்களுக்கு பெயர். அது தலை அவிழு என்றால் அப்படியே அது அவிழ்ந்து விழுகின்ற பொழுது அது அசைகிற அழகு. அதாவது அந்த ராமபிரான் அவனை பற்றி வால்மீகி கூட தெரிவிக்கின்ற பொழுது காக்கபக்ஷதரோ வீரஹா என்று தெரிவிக்கின்றார். அந்த அவனுடைய குழல் அப்படி 2 புறமும் பகடெடுத்து வாரி இருப்பது அதற்கு காக்கபக்ஷம் என்று வடமொழியிலே பெயர் சொல்லுவார்கள். அப்படி இருக்கக்கூடிய பல இடங்களிலே ராமபிரானை காக்கபக்ஷதரன் என்னே வால்மீகி சொல்லுகிறார். அதை அப்படியே இங்கே குலசேகர ஆழ்வார் தமிழிலே காட்டுகின்ற பொழுது தலையவிழு நறுங்குஞ்சி, அப்படிப்பட்டவன் தயரதந்தன் குலமதலாய், தயரதனுடைய குலத்திற்கு ஒரு பிள்ளையாக பிறந்தவன் அல்லவா இவன் என்று அவனை சொல்லி அதற்கு மேலே அவன் செய்த மிகப்பெரிய செயல் இது ராமாவதாரத்தில் என்றால், வளைய ஒரு சிலையதனால் மதிலிலங்கை அழித்தவனே, அந்த சிலையை வளைத்தான், மதிலிலங்கையை அழித்தான். என்ன சிலையதனால் மதிலிலங்கை அழித்தவன் என்பதனாலே என்ன தெரிவிக்கப்படுகிறது? தன்னுடைய பரத்வ பிடாராலே பரத்வ சக்தியாலே அன்று பின் எத்தாலே ராவணனை அழித்தான் என்றால் தன்னுடைய வில்லினுடைய வலிமையாலே, தன்னுடைய அந்த வில்வித்தையிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு வீரத்தாலேயே அவனை அழித்து விட்டான் என்பதை வளைய ஒரு சிலையதனால் மதிலிலங்கை அழித்தவனே என்று தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமான் இப்பொழுது அவனை நாம் எங்கே சேவிப்பது என்றால் அவனை திருக்கண்ணபுரத்திலே சேவிக்கலாம் என்று தெரிவிக்கின்றார். அந்த திருக்கண்ணபுரம் எப்படிப்பட்டது? காளைகழு நீர் மருங்கலரும் கணபுரத்தன் கருமணியே, அந்த செங்கழு நீர் பூக்கள் எல்லாம் களையாக பூத்து கிடக்கின்றனவாம் நெற்பயிர்களுடைய நடுவிலே. அதை என்ன செய்கிறார்கள்? அதெல்லாம் பறித்து களையை பிடுங்கி அப்பாலே போட்டு விட்டார்கள் அங்கே இருக்கக்கூடிய உழவர்கள். ஆயினாலே அங்கே எல்லா இடத்திலும் களை கழுநீர் மருங்க, கழுநீர் என்னால் செங்கழு நீர் பூ, அது களையாக அப்படி மருங்கலரும் என்று மருங்கே முளைத்து கிடக்கின்றனவா. அப்படிப்பட்ட கணபுரத்தன் கருமணியே என்று அவனை சொல்லி மேலே சொல்லுகிறார். இளையவர்கட்கு அருளுடையாய் என்று. இளையவர் என்னால் என்ன? மூத்தவன் இருக்க இளையவனுக்குத்தான் ராமபிரான் அருள் செய்தான் என்று பார்க்கின்ற பொழுது எத்தனை இடத்திலே பார்க்கலாம் நாம். அதாவது வாலி மூத்தவன் இருந்த பொழுது அவனை விட்டுவிட்டு அவனுடைய தம்பியான இளையவன் சுக்ரீவனுக்கு அருள் புரிந்தான். மூத்தவனான ராவணன் அவன் இருக்கிற பொழுதோ அவனை விட்டுவிட்டு இளையவனான அந்த விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தான். அதே போல மூத்தவனான விபீஷணன் மூத்தவனான பரதாழ்வான் அவன் இருக்கிற பொழுதோ
அவனுக்கும் இளையவனான இலக்குமனை தன்னோடு கூடவே அழைத்து சென்றான் என்று இப்படி நாம் பார்க்கிறோம். இதையும் நான் கொள்ளலாம். இளையவர்கட்கு அருளுடையாய். அதையும் தவிர இன்னொரு பொருளும் ஆச்சாரியர்கள் காட்டுவார்கள். என்னன்னா, எப்பொழுதுமே வலிமையுடையவர்களுக்கு பகவான் அருள் செய்ய மாட்டான். அவர்கள் தங்கள் வலிமையாலேயே சாதித்துக் கொள்ளட்டும் என்று விட்டு வைத்திருப்பானாம். ஆனால் இளையவர் என்னால், இளைத்தவர் என்னால் எதுவும் செய்ய முடியாது, நீயே எனக்கு கதி என்று யார் அவனுடைய திருவடிகளிலே வந்து விழுகிறார்களோ அப்படி இளைத்தவர்களுக்குத்தான் அவன் அருள் புரிவான் என்கிறதையும் இங்கே ஆழ்வார் இளையவர்கட்கு அருளுடைய ராகவனே தாலேலோ என்று அப்படி அந்த ராமபிரானுக்கு 9வது பாசுரத்திலே தாலாட்டு பாடினவர். அடுத்தபடியாக 10வது பாசுரத்திலேயும் ராமபிரானுக்கு தாலாட்டு பாடுகின்றார். திருக்கண்ணபுரத்தினுடைய சிறப்பையும் சொல்லி இந்த பாசுரத்திலே தாலாட்டு பாடுகிறார். தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே, யாவரும் வந்தடி வணங்கா அரங்க நகர் துயின்னவனே, ஆயிரினல் நதிபாயம் கணபுரத்தங்கருமணியே, ஏவரி வஞ்சிலவலவா ராகவனே தாலேலோ. இவன் எப்படிப்பட்டவன்? ராமபிரானாக அவதரித்தவன் என்றாலும் கூட இவன் எப்படிப்பட்டவன் என்னால் தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவன் என்று தேவர்கள் அசுரர்கள் அவர்கள் வாழ்வதற்கான திசைகள் இவை அத்தனையும் படைத்த பரம்பொருள் இவன்தான் என்று தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட பரம்பொருள் அவனே இந்த உலகத்திலே எப்படி எழுந்தருள் இருக்கிறான் என்னால் பூலோக வைகுண்டமாக திருவரங்கம் பெரிய கோவிலிலே எழுந்தருள் இருக்கிறான். யாவரும் வந்து அடிவணங்க, அத்தனை பேரும் வந்து தன்னை துதிக்கும்படியாக எங்கே எழுந்தருள் இருக்கிறான் என்றால் அரங்கநகர் துயின்றவனே. உண்மையாக சொல்ல போனால் இந்த அரங்கநகரிலே இப்பொழுது துயிலுபவன் ராமபிரான் எழுந்தருள் இருக்கிற காலத்திலே அயோத்தியிலே என்றோ எழுந்தருள் இருந்தான். அவனை விபீஷணனுக்கு ராமபிரான் கொடுக்க விபீஷணன் தான் அவனை திருவரங்கத்திலே விட்டு சென்றான் என்ற வரலாறு சொல்லப்படுகிறது. ஆஹா, அரங்கத்திலே இருந்தவன் அயோத்தியிலே இருந்தவன் தான். அந்த அயோத்தியிலே ராமபிரானாலே தொழப்பட்டவன் அல்லவோ இந்த ரங்கநாதன். அதையும் நாம் கருத்திலே கொள்ளலாம். இந்த இடத்திலே அந்த திருவரங்கம் எப்படிப்பட்டது என்றால் அது மட்டும் காவிரி கரையிலே அமைந்திருக்கிற திவிதேசம் அல்ல, திருக்கண்ணபுரமும் அப்படித்தானே என்று காவிரி நதிபாயும் கணபுரத்தன் கருமணியே என்று காவிரி ஆறு அது அந்த கணபுரத்தின் அருகிலேயே ஓடுகின்றதாம். ஆயினாலே அந்த நதி பாயக்கூடிய திருக்கண்ணபுரத்திலே எழுந்தருளி இருக்கிறவனே என்று சொல்லி ஏவரி வெஞ்சிலை வலவா என்று மிகவும் அழகியதாயிருக்கக்கூடிய சிலை, அந்த வில்லை கையிலே ஏந்தி நிற்பவனே ராகவனே தாலேலோ என்று அவனுக்கு இந்த பாசுரத்திலே 10வது பாசுரத்திலே அவனுக்கு தாலாட்டு பாடினார். ஆக அயோத்தியிலே ராமபிரான் அவன் எழுந்தருளிருந்த காலத்திலே அவனாலே வணங்கப்பட்டவன் என்னால் யார் என்றால் இந்த ரங்கநாதன் தான். அவனைத்தான் சகபத்னியா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமத்து என்று வால்மீகி காட்டினார். ஆனால் ராமபிரான் போய் ரங்கநாதனை தொழுதான் என்றால் ராமபிரான் யார், ரங்கநாதன் யார் என்றால் ரங்கநாதனே தானே அன்றோ ராமபிரானாக அவதரித்திருக்கிறான் என்ற கேள்விக்கு விடையிருக்கும் முகமாக இதை அப்படியே கம்பர் காட்டுகின்ற பொழுது தன்னைத்தானே தொழுவான் போல் தயரதன்மைந்தன் செல்கின்றான் என்று அந்த எம்பெருமான் ரங்கநாதனை சேவிப்பதற்கு ராமபிரான் செல்லுகிறானே எதற்கு என்னால் தன்னை தானே தொழுவான் போல் அவன் செல்லுகின்றான் என்று அப்படி கம்பர் காட்டினார். அதையும் நாம் இங்கே கருத்திலே கொள்ளலாம். இதையெல்லாம் உட்கொண்டுதான் குலசேகர ஆழ்வாரும் கூட எப்படி காட்டுகிறார், யாவரும் வந்து அடிதொணங்க அடிவணங்க என்னால் ராமபிரானும் வந்து அடிவணங்கும்படியாக இருந்தவன் என்றோ இப்பொழுது அரங்க நகரத்திலே எழுந்தொழிருக்கிறான், அவனென்றோ திருக்கண்ணபுரத்திலே இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லி அந்த ராமபிரானுக்கு தாலாட்டு பாடி 10 பாசுரங்களை அருளி செய்தவர். கடைசியாக ஒரு பாசுரம், அந்த பாசுரத்திலே இந்த 10 பாசுரங்களை கற்பவர்களுக்கு உண்டான பயனை சொல்லி தலை கட்டுகிறார். கண்ணின் அண்ணா மகள் புடைசோள் கணபுரத்தன் காகுத்தந்தன் நடிமேல் தாலேலோ என்னுரைத்தான் தமிழ் மாலை வண்ணவிலும் வேல் வளவன் உடைக்குலதேகரன் சொன்னா பன்னியனோல் பத்தம் வல்லார் காங்காயபத்தர்களே. கன்னி நன்மாமதில் புடைசூழ் கணபுரம் என்ன திருக்கண்ணபுரத்திற்கு ஒரு பெருமை. இந்த திருக்கண்ணபுரத்தினுடைய மதில் மிகவும் விசேஷமான மதிலாம். அது எப்படிப்பட்ட மதில்? கன்னி நன்மா மதில் என்னால் அழியாத மதில் என்ன, அப்படி உறுதியான மதில். அப்படிப்பட்ட மதில் சூழ்
கணபுரத்திலே எழுந்தருள் இருப்பவன் யார்? கண்ணபுரத்திலே இருப்பவன் கண்ணபிரானாகத்தானே இருக்க வேண்டும் என்றால் இவர் அவனை ராமபிரானாக சேவிக்கிறார் அல்லவா? ஆகினால கணபுரத்தன் காகுத்தன் தன்னடி மேல், அவனடி மேல் தாலேலோ என்றுரைத்த தமிழ் மாலை, தாலேலோ தாலேலோ என்று சொல்லி அவனை தாலாட்டிய இந்த தமிழ் பாசுரங்கள் இனிமையான பாசுரங்கள் இவை. ஆக இவர் கௌசலை சொன்ன பாசுரம் என்று இங்கே இந்த பாசுரத்திலே காட்டாதபடியினாலே இது குலசேகர ஆழ்வார் தாமான தன்மையிலேயே அவனை தாலாட்டிய பாசுரம் என்றே நாம் கொள்ளும்படியாக அமைந்திருக்கிறது. அப்படி தாலேலோ என்றுரைத்த தமிழ் மாலை, அதை அருளி செய்தவர் யார் என்றால் கொன்னவிலும் வேல்வலவன் என்று மிக, அதாவது கொலை தொழிலே மிகவும் உறுதியாயிருக்கக்கூடியதான வேலை கையிலே ஆயுதமாக உடையவர். இவர் கத்திரிய குலத்திலே பிறந்தவர் அல்லவா? ஆகினாலே இவருக்கு கையிலே வேல் ஆயுதமாக இருக்கிறதாம். அப்படிப்பட்ட வேல்வலவன் கொடை குலசேகரன் சொன்ன என்று குடை குலசேகரன் ஏகசக்கராதிபதியாய் பெரிய சாம்ராஜ்யங்களை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த குலசேகரன் என்ற பெயரை உடையவரான இவர் அருளி செய்த இந்த பன்னிய நூல் 10 வல்லார், இந்த 10 பாசுரங்கள் அவர் அருளி செய்த இந்த 10 பாசுரங்களும் வல்லவர்கள் எம்பெருமானுக்கு பாங்காய பக்தர்கள், எம்பெருமானுக்கு மிகவும் பாங்கான, அவனுக்கு மிகவும் விரும்பத்தக்க பக்தர்களாக ஆவர்கள் என்று இந்த பதிகத்திற்கு பலன் சொல்லி தலை கட்டுகிறார். ஆஹா, கௌசலை அந்த காலத்திலே ராமபிரானுக்கு தாலாட்டு பாடினாலோ இல்லையோ என்று நமக்கு தெரியாத குறை தீர தாமே தாலாட்டு பாடி அந்த ராமபிரானை தூங்க வைப்பதாக இப்படி தம்முடைய அனுபவத்தை இந்த பதிகத்திலே வெளியிட்டவர். மேலே அடுத்த பதிகத்திலேயும் ராமாவதார அனுபவத்தை செய்கிறார். ஆனால் அது மிகவும் அதி அற்புதமாக, மிகவும் விலட்சணமான ஒரு அனுபவமாக அமைகிறது. அந்த அனுபவத்தை அடுத்து பார்ப்போம்.